ஓகே, நம்ம இன்னைக்கு புதிய பாடம் ஒன்று பார்க்க போறோம். சுட்டிகள். நேற்று கிளாஸ் நடத்தையெல்லாம் போயிடுது, பவர் கட் ஆயிடுது. ஓகே, அப்ப நமக்கு தெரியும், நான் நேற்று முழங்கப்படுத்தினேன். 4 தர 4 4 2ஆம் அடுக்கு சமன் 16. இது உங்களுக்கு தெரியும், ரைட்? நான் ஏற்கனவே போன கிளாஸ்லயும் சொல்லியிருந்தேன். அதுக்கு முதல்ல உள்ள கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப 3 2ஆம் அடுக்குன்னு சொன்னா 3 தர 3. அதே மாதிரி 5 3ஆம் அடுக்குன்னு சொன்னா 5 தர 5 தர 5, ரைட்? அப்ப என்ன, 5 3 தரம் பெருக்குங்க, அதான் இதுல அர்த்தம். அதாவது 3 2 தரம் பெருக்குங்கிறது அர்த்தம். அதுல இதை நான் சொல்லியிருந்தேன் என்னென்றால், இதை நம்ம சொல்றது மேல வாரத அடுக்கு என்று சொல்லுவோம். அடுக்கு அல்லது வலு, ரெண்டும் அதுக்குதான் சொல்றது. வலுன்னு சொல்றது, இல்லைண்டா அடுக்குன்னு சொல்றது, ரைட்? இதை சொல்றது நம்ம அடின்னு சொல்றது, அடி. அதே மாதிரி இதுலயும் அடி எத்தனை அடி வந்து இது, அடுக்கு வந்து மேல வருது, ரைட்? இது வந்து அடி, 5 வந்து அடி, அடுக்கு வந்து 3. சரி, இப்ப நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம படிச்சிருக்கோம். எந்த ஒரு நம்பர் நம்ம எழுதினாலும், 1 2 3 4 5 6 7 நம்பர் எழுதும் தானே, அப்படியே நம்பர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு நம்பர் நம்ம எழுதினாலும் இப்படியே போயிட்டு இருக்கும். எந்த ஒரு நம்பர் எழுதினாலும் அதுல அடுக்கு ஒன்றொன்று மறைஞ்சிருக்கும் நான் சொன்னேன், ரைட்? அடுக்கு ஒன்றொன்று மறைஞ்சிருக்கும், நம்ம அதை போடுற இல்லை, ரைட்? அதே கான்செப்டை தான் நான் இங்கேயும் பயன்படுத்த போறேன். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இங்க பாருங்க, 4 தர 4 4 2ஆம் அடுக்கு. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இந்த அடி வந்து அப்படியே வந்திருக்கு, ரைட்? இங்க அடியாக அப்படியே வந்திருக்கு. இங்க 4, இங்க 4 பெருக்கமா இருக்கு. இங்க அடி வந்து அப்படியே வந்திருக்கு. இங்க 1ஆம் அடுக்கு வந்து மறைஞ்சிருக்கு, ரைட்? 1ஆம் அடுக்கு வந்து மறைஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இங்க 1 இங்க 1 இருக்கு, இங்க 2 வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, இது ரெண்டும் கூட்டுப்பட்டு தான் வந்திருக்கு. இது அப்படியே வந்திருக்கு, அடி அப்படியே வந்திருக்கு. இந்த அடுக்கு என்ன நடந்திருக்கு, இந்த அடுக்கு இந்த 1 1 2 சொல்லி கூட்டுப்பட்டிருக்கு. அப்ப இங்க பெருக்கமா இருக்கும்போது என்ன நடக்குது, இந்த அடுக்குகள் வந்து அடிகள் சமனா இருக்கும்போது, பெருக்கமா இருக்கும்போது என்ன நடக்குது, அடுக்குகள் வந்து கூட்டப்படுது. இவ்வாறுதான் நடக்குது. இன்னொரு உதாரணம் மூலமா சொல்றேன் பாருங்க. உதாரணமா இதை எடுங்களேன், இதை பாருங்க. இதை எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது, 5 தர 5 தர 5 சமன் 5 3ஆம் அடுக்கு சமன் என்ன, 125, ரைட்? இப்ப இங்க என்ன நடக்குது, இங்க 1ஆம் அடுக்கு வந்து மறைஞ்சிருக்கு. சரி, பாருங்க, அடி வந்து ஒரே அடிதான், எல்லாமே அடிகள் எல்லாமே சமன், ரைட்? இங்கேயும் அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க, 5 5 5, இங்கே 5, ரைட்? அடிகள் எல்லாம் சமன். அடுக்க பாருங்க, அடுக்கு இங்க 1 இருக்கு 1 இருக்கு 1 இருக்கு, அடுக்கு இங்க வந்து என்ன 3 வந்திருக்கு. ஆகவே 3 என்ன நடந்திருக்கு, கூட்டுப்பட்டு வந்திருக்கு. ஆகவே என்னண்டா, இதுல இருந்து நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு சொன்னா, அடிகள் சமனா இருக்கும்போது, அடிகள் சமனா இருக்கும்போது பெருக்கப்படுற டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அடுக்குகள் கூட்டப்பட்டது. அப்ப இதை நம்ம ஒரு நோட்ல போட்டுக்கொள்வோம். இது விளங்கிட்டா? கிளியரா? கிளியரா? இதை நம்ம ஒரு நோட்ல போட்டுக்கொள்வோம். அப்ப அந்த நோட்டை எழுதி கொள்ளுங்க. அப்ப அந்த நோட்டை எழுதி கொள்ளுங்க. அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது, நோட்ல போட்டுக்கொள்ளுங்க, அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யும், கூட்டப்படும். அப்ப அதை நம்ம ஒரு தெரியா கணியத்தின் மூலமா நம்ம எழுதி காட்டலாம். இப்ப எப்படி என்ன, உதாரணமா ஏங்கிற ஒரு தெரியா கணியத்தை எடுத்தோம்னு சொன்னா, அதுல அடுக்கு வந்து எம் என்று எடுத்தோம்னு சொன்னா, அது இன்னொரு ஒரே அடியை கொண்ட ஒரு இன்னொரு ஏங்கிற ஒரு தெரியா கணியம், ரைட்? அடுக்கு வந்து என். சரி, இத அடி என்று சொல்லுங்க, எழுதி கொள்ளுங்க. இது அடி, இது அடுக்கு. சரி,
இது தேவைன்னு சொன்னாலும் இதுகளையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னா உதாரணமா நோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க உதாரணங்களாக நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். இங்க வந்து ஏ என்ன? ஏ வந்து அடி, எம்மும் என்னும் வந்து அடுக்கு. ஏ வந்து அடி, எம் என்ன அடுக்கு. அடுத்து நான் அழிக்கிறேன். சரியா? நோட் பண்ணா டன் போடுங்க. நோட் பண்ணா டன் போடுங்க. சரி, எப்படி வரும்? ஏ வந்து அடி, எம்மும் என்னும் அடுக்கு. இது வந்து எப்படி வரும்? சமன், ஒரே அடி, அடிகள் சமன், பெருக்கப்படுகிறது. ரைட், முக்கியமான விடயங்கள் நீங்க பார்க்கணும். அடி சமனாண்டு பார்க்கணும், பெருக்கப்படுதான்னு பார்க்கணும். ரைட், ஒரே அடி, அடிகள் சமன், பெருக்கப்படுகிறது. ஆகவே அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். எம்மும் என்னும் கூட்டப்படும். ரைட், அப்ப அதை நீங்க ஒரு நோட்ல போட்டுக்கொள்ளணும். ஓகே, அப்ப கேள்விகள் செய்வோம். கேள்விகள் செய்வோம். என்ன விடன்னு நீங்க என்ன விடன்னு சொல்லுங்க. அடியிலையும் அடுக்கிலையும் எழுதுங்க. சரி, பெருக்கி கடைசி விட சொல்ல தேவையில்லை. இந்த கன்செப்ட் விளங்கினா போதும். ரைட், அப்ப எப்படி வரும்? 6 2ஆம் அடுக்கு தர 6 3ஆம் அடுக்கு ரெண்டும் பெருக்கப்படுது. என்ன வரப்போகுது? பாக்குறீங்க, ரெண்டு அடிகளும் சமனான அடிகள். ஆகவே ரெண்டும் சமனான முதல்ல பாக்குறீங்க. என்ன நடக்குது என்று பாக்குறீங்க? பெருக்கப்படுது. ஆகவே பெருக்கப்படும் போது நமக்கு தெரியும் என்ன நடக்கும்? அடுக்குகள் வந்து கூட்டப்படும். ஆகவே அடிகள் சமன 6 போடுங்க. அடுக்குகள் வந்து என்ன நடக்கும்? கூட்டப்படும். 2 சகம் 3 சமன் 3 2 என்ன? 5. வெரி குட், விடைகள் அனுப்பியிருக்கீங்க. வெரி குட் அஃப்ரா. சரி, இரண்டாவது. ரைட், என்ன விட குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ரைட், வெரி குட். 10 7 எப்படி வந்துச்சு? அடிகள் சமனான்னு பாருங்க. ரைட், ஓ சமன் என்ன நடக்குது? பெருக்கப்படுகிறது. பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். 4 சகம் 3. ஆகவே 10 7. ரைட், அடுத்த 3 கேள்விதான குயிக்கா செய்ய பாப்போம். செஞ்சாக்கள் விடைய அனுப்புங்க.
ஓகே, வெரி குட். ரிஸ்வி, அஃப்ரா விடைகள் அனுப்புறீங்க. சரி. ரைட், வெரி குட் நஸ்மி. ரைட், என்ன நடக்குது இங்க? அடிகள் சமனான்னு பாருங்க. ஆமா, அடிகள் சமன் பெருக்கப்படுது. அடிகள் சமன் பெருக்கப்படுகிறது. பெருக்கப்படுதுதான் பாருங்க, பெருக்கப்படுது. ஆகவே அடுத்து கூட்டப்படும். ஆகவே என்ன? 7 5 4 9. ரைட். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க எந்த ஒரு அடுக்குமே போடல, எந்த ஒரு இதுவுமே போடலைன்னா என்ன அர்த்தம்? ஓராம் அடுக்கு கொண்டு இருக்குன்னு அர்த்தம். ரைட். யாராவது இதுக்கு விடை அனுப்பியிருக்கீங்களா? ரைட், வெரி குட். விடை அனுப்பியிருக்கீங்க. ரைட், வெரி குட். அப்ப என்ன? ஓராம் அடுக்கு கொண்டு இருக்கின்ற அர்த்தம். ஆகவே என்ன நடந்திருக்கு? அடிகள் சமன் பெருக்கப்படுகிறது. அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். ஆகவே 12 4 3 5. வெரி குட். கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் செஞ்சீங்க. ரைட். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, அடிகள் சமன் பெருக்கப்படுகிறது. அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். 5 9. கிளியரா? இது விளங்காத பிள்ளைகள் இருந்தா கேட்கலாம். கிளியரா? 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 யாருக்கும் விளங்கலண்டா சொல்லலாம். ஓகே, ரைட், கிளியர். ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, என்ன விட 16 கீழ் 4, 16 கீழ் 4 அல்லது 16 4 என்ன விட 2 3 தான். ரைட், 4 விட என்ன? ரைட், 4 விட. இந்த 4 எப்படி வந்தேன்னு பாப்போம். சரி, இந்த 16 நான் 4 இரண்டாம் அடுக்கு எழுதலாமா? எழுதலாமா? இந்த 16 நான் 4 இரண்டாம் அடுக்கு எழுதிருக்கேன். ரைட், அப்ப எழுதலாம். ஆகவே இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நமக்கு 4 வருது விட. ரைட், 4 வருது. இங்க பாருங்க, இங்க ஓராம் அடுக்கு கொண்டு மறைஞ்சிருப்பார். சரி, இங்க என்ன நடக்குது? பிரிக்கப்படுது. அடிகள் சமனா இருக்கு. இது அடிகள் சமனா இருக்கு, பிரிக்கப்படுகிறது. ரைட், பிரிக்கப்படும் போது என்ன நடக்குது? அடிகள் அதே அடி வந்திருக்கு. ஆனா இங்க எதுவுமே போடலைன்னா என்ன அர்த்தம்? ஓராம் அடுக்கு கொண்டு இருக்கு. ரைட், இந்த அடுக்க பாருங்க, இங்க ஒன்று வரணும்டா என்ன நடந்திருக்கணும்? 2ல இருந்து 1 கழிப்பட்டு இருக்கணும். ஆகவே 2ல இருந்து 1 கழிப்பட்டு தான் 2ல 1 போனா 1 வந்திருக்கு. விளங்கிட்டா? கிளியரா? விளங்கிட்டா? கிளியரா? திரும்ப இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்க. ரைட், 25 கீழே 5 என்ன விட உங்களுக்கு தெரியும்? 25 5 பிரிச்சா 5 தெரியும். ரைட், இந்த 25 நான் 5 இரண்டாம் அடுக்கு எழுதுறேன். ரைட், ஏதாவது ஒரு நம்பர் எழுதினா அடுக்கு ஒன்று மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, இங்க ஒரு அடுக்கு ஒன்று மறைஞ்சிருக்கு. ரைட், இங்க பாருங்க, அடிகள் சமன். அடிகள் சமன் இங்க வந்திருக்கு. இங்க 5 இங்க 5 இங்க 5 அடிகள் சமன்.
அடுக்குகளை பாருங்க, எத்தனை வந்திருக்கு? ஒன்று வந்திருக்கு. ஒன்று வரணும்னா என்ன நடந்திருக்கணும்? 2ல இருந்து 1 கழிப்பட்டு வந்திருக்கணும். 2ல இருந்து 1 கழிப்பட்டு வந்திருக்கணும். 2ல 1 கழிப்பட்டா 1. இதுவும் விளங்கலண்டா. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ரைட், 64 கீழே 4. ரைட், 64 4 பிரிச்சா என்ன விட? 16 விட. ரைட், இவரை பாருங்க 4ண்ட 3ஆம் அடுக்கு. இவரை பாருங்க 4. இவர் என்ன? 4ண்ட 2ஆம் அடுக்கு. சரி, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க 1ஆம் அடுக்கு கொண்டு மறைஞ்சிருக்கார். அடி எல்லாம் சமன், அடிகள் சமன், அடிகள் சமனா இருக்கு, பிரிக்கப்படுகிறது. அடுக்குகள் என்ன நடக்குது? 3ல இருந்து 1 போனா 2 கழிப்பட்டு வருது. கிளியரா? கிளியரா? விளங்கிட்டா? இந்த கான்செப்ட் விளங்கிட்டா என்ன நடக்குதுன்னு சொல்லி? கிளியரா? ஓகே, அப்ப நோட்ல போட்டுக்கொள்ளுங்க. நோட் இதை நம்ம ஒரு நோட்ல எழுதி கொள்வோம். சரி, என்ன? அடிகள் சமனாயின், அடிகள் சமனாயின் பிரிக்கப்படும் போது, அடிகள் சமனாயின், அடிகள் சமனாயின் பிரிக்கப்படும் போது, பிரிக்கப்படும் போது அடுக்குகள், அடிகள் சமனாயின் பிரிக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். அடுக்குகள் கழிக்கப்படும். அடிகள் சமனாயின் பிரிக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். அடிகள் சமனாயின் பிரிக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். சரி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணினால் டன் போடுங்க. அடிகள் சமனாயின் பிரிக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். சரி, ஓகே. அப்ப நம்ம அதை ஒரு தெரியா கணியத்துல ஒரு ஃபார்மட்ல ஒரு சமன்பாடு மாதிரி எழுதி கொள்வோம். சரி, ஒரு ஃபார்மேட்ல ஒரு சமன்பாடு மாதிரி எழுதி கொள்வோம், பழமை மாதிரி. இதுக்கு முதல் எழுதின மாதிரி. சரி, அதை இப்படி எழுதலாம். உதாரணமா தெரியா கணியத்தை நான் ஏ என்று எடுக்கிறேன். ரைட், அதுல அடுக்க எம் என்று எடுக்கிறேன். இப்ப பிரிக்கப்படுகிறது. ஏ என்று எடுக்கிறேன், என் என்று எடுக்கிறேன். ஏ வந்து அடி, ஏ அடி, எம்மும் என்னும் வந்து அடுக்கு. அது உங்களுக்கு தெரியும். சரி, என்ன நடக்குது? நமக்கு தெரிஞ்சது என்ன? அடிகள் சமனாயின் பிரிக்கப்படும் போது அடுக்குகள் என்ன நடக்கும்? கழிக்கப்படும். ஆகவே எம் மைனஸ் என்ன போடுவது. அல்லது நீங்க இப்படியும் எழுதி கொள்ளலாம். ஏயின் எம் அரணை போட்டு எழுதலாம். ஏயின் என் சமன் ஏயின் எம் மைனஸ் என், இப்படியும் எழுதலாம். இங்க அரணை போட்டாலும் ஒன்று, கீழே ஒன்று போட்டாலும் எல்லாம் ஒன்றுதான். சரி, ரெண்டு மாதிரி நீங்க எழுதி கொள்ளலாம். ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க, பரவாயில்ல. எழுதி முடிஞ்சா டன் போடுங்க. கேள்விகள் செய்வோம். ஓகே, ரைட், வெரி குட். ரைட், என்ன விட? வெரி குட் ரிஸ்வி, உதயராஜ், நஸ்மின். வெரி குட், இப்படியான பிரிக்கும். ரைட், என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடிகள் சமன், மேலையும் கீழே உள்ள அடிகள் சமன், பிரிக்கப்படுது. பிரிக்கப்படும் போது என்ன நடக்கும்? நமக்கு தெரியும் என்ன விடண்டு. பிரிக்கப்படும் போது என்ன நடக்கும்? அடிகள் சமன் 12,
ரைட், போர்டு விளங்கு தானே? பிரிக்கப்படும் போது என்ன நடக்கும்? அடுக்குகள் கழிக்கப்படும். 5 மைனஸ் 2, 5 மைனஸ் 2, ஆகவே 12. 5ல 2 போனா என்ன? 3. இது விளங்காத பிள்ளைகள் யாரும் இருந்தா கேட்கலாமா? விளங்காட்டி கேட்டு அதை கிளியர் ஆகிட்டு போங்க. டவுட்டோட போக வேணா, கிளாஸ் விட்டு ஃபுல் கிளியர் ஆகிட்டு போங்க. இந்த பாடம் எல்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயும் உதவும், அதனால கிளியர் ஆகிட்டு போங்க. என்ன விட விடைகள் அனுப்புங்க. வெரி குட் மஹதி, நஹ்லா, இப்படி அனுப்புறீங்க. ரைட், என்ன அடிகள் சமனா இருக்கு, பிரிக்கப்படும். ஆகவே அடுக்குகள் என்ன செய்யும்? கழிக்கப்படும். ஆகவே 4 மைனஸ் 2, 8. 4ல 2 போனா 2. ரைட், அடுத்தது இங்க பாக்குறீங்க, அடிகள் சமன், அடுக்குகள் என்ன நடக்கும்? பிரிக்கப்படுது. பிரிக்கப்படும் போது கழிக்கப்படும். இங்க போடுறேன், நேரடியா போடுறேன். 6ல் 5 போனா 1. நீங்க 1 போட தேவையில்ல, 9 போடணும். ரைட், இங்கே நேரடியா போடுறேன். அடிகள் சமன், பிரிக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். 7 மைனஸ் 2, என்ன விட 10 5. ரைட், ஓகே. அப்ப அடுத்த நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த நோட், அடுத்த நோட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. அடுக்கின் அடுக்காக, அடுக்கின் அடுக்காக அல்லது வலுவின் வலுவாக, 2 3 தான். அடுக்கின் அடுக்காக அல்லது வலுவின் வலுவாக வரும்போது அவ்வடுக்குகள் பெருக்கப்படும். அவ்வடுக்குகள் பெருக்கப்படும். அடுக்கின் அடுக்காக அல்லது வலுவின் வலுவாக வரும்போது அவ்வடுக்குகள் பெருக்கப்படும். இது என்னன்னு சொல்றேன் பாருங்க. உதாரணமா நான் ஏங்கிற ஒரு திவ்யாக்கணியத்தை எடுக்கிறேன். அதுல அடுக்கு எம் எடுக்கிறேன். சரி, அந்த அடுக்குக்கு இன்னொரு அடுக்கு வருது, பிராக்கெட் போட்டு. சரி, இன்னொரு அடுக்கு. ரைட், அடுக்கின் அடுக்கு அல்லது வலுவின் வலு இவ்வாறு வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த 2 அடுக்கும் வந்து பெருக்கப்படும். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். நான் நேரத்தோட சொன்ன மாதிரி பிராக்கெட் வந்தா பெருக்கணும்னு சொன்னேன். அதை ஞாபகம் வச்சு அந்த ஞாபகத்தை வச்சுக்கொண்டு நீங்க வச்சு கொள்ளலாம். இது ரெண்டுமே என்ன நடக்கும்? பெருக்கப்பட்டு வரும். அதைத்தான் சொல்றாங்க இந்த நோட்ல. எம் தர எம். அடுக்கின் அடுக்கு அல்லது வலுவின் வலுவாக வரும்போது அந்த 2 அடுக்கும் என்ன நடக்கும்?
அந்த 2 அடுக்கு மட்டும்தான் பெருக்கப்படுமா, அடிகளோட பெருக்கப்படாது. 2 அடுக்கு மாத்திரம் பெருக்கப்படும். உதாரணம் செய்யும் போது விளங்கும். பாருங்க, என்ன பார்த்திருக்கிறோம் நம்ம, அடுக்கின் அடுக்காக வரும்போது அந்த 2 அடுக்குகளும் பெருக்கப்படும் பார்த்தோம். அவை எப்படி வரும்? 7 இந்த 2 அடுக்குகளும் என்ன நடக்கும்? அடுக்கின் அடுக்கா இருக்கு, ஆகவே அது 2 பெருக்கப்படுவார். ஆகவே 3 தர 2, 2 தர 3 அல்லது 3 தர 2, 7 6. கிளியரா? கிளியரா? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஆன்சர் எடுக்க தேவையில்லை, நீங்க ஜஸ்ட் சும்மா அந்த அடுக்கிலேயே விடைய சொன்னா போதும். சரி, ஓகே, கிளியர், ரைட். அப்ப அடுத்த உதாரணங்களுக்கு போவோம். 2வது செஞ்சு காட்டுங்க. விடைகள் அனுப்புங்க. வெரி குட், விடைகள் அனுப்புறீங்க. உதயராஜ். உதயராஜ் எங்கட உங்களோட ஃபாதர்ஸ் நேம் நினைக்கிறேன் இல்லையா? சரி, என்ன நடக்குது? இங்க அடுக்கின் அடுக்காக வந்திருக்கு, ஆகவே 10. அந்த அடுக்கு 2 என்ன நடக்கும்? பெருக்கப்படும். அதே மாதிரி இங்க 15, இந்த 2 அடுக்கும் என்ன நடக்கும்? 3 தர 5 15 பெருக்கப்படும். ரைட், இங்க பாருங்க, இங்க தெரியாத நேம் வந்திருக்கு, நம்பர் வரல. அப்ப நம்ம குழம்ப கூடாது. வெரி குட் மகதி. அப்ப நம்ம குழம்ப கூடாது. என்ன, அவர் அடி அப்படியே வைய போட்டுக்கொண்டு என்ன நடக்குது? அடுக்க மட்டும் பெருக்கி போட்டு விட்டீங்கன்னா சரி. 4 தர 2 8. கிளியரா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, கிளியரா? சரி, அப்ப அடுத்த நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த நோட் உண்டு. நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சுட்டிகளை தலைகீழாக்கும் போது, சுட்டிகளை தலைகீழாக்கும் போது அடுக்குகளின் குறி மாறும். சுட்டிகளோட அடிகள் என்று போடுங்க. அடிகளை தலைகீழாக்கும் போது, சுட்டிகளோட அடிகள் என்று போடுங்க. அடிகளை தலைகீழாக்கும் போது அடிகளை தலைகீழாக்கும் போது அடுக்குகளின் குறி மாறும். அதாவது அடுக்குகளின் குறி அல்லது குறியீடு மாறும். இது என்னன்னு சொன்ன விஷயம்.
இப்ப உதாரணமா ஒரு தெரியா கணியத்து மூலமா சொல்றேன். ரைட், a in m இருக்கு. ரைட், இந்த அடியை நான் தலைகீழாக்குறேன்னு சொன்னா என்ன நடக்குது? எந்த ஒரு நம்பரை நம்ம எழுதினாலும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நம்பரை நம்ம எழுதினாலும் அவருக்கு கீழே ஒரு ஒன்று இருப்பாரு டிவைட் பண்ணி, அதாவது பிரிச்சு ஒரு ஒன்று இருப்பார். இது நம்ம போடுற இல்லை, எந்த நம்பர் எழுதினாலும் எந்த நம்பருக்கும் அது சாத்தியம். ரைட், இப்படி நம்பர் எந்த நம்பருக்கும் கீழே ஒரு ஒன்றொன்று பிரித்தலாக இருக்கும். அதை நம்ம போடுற இல்லை, மறைஞ்சிருக்கு. ரைட், ஏற்கனவே நான் சொன்னதுதான். ரைட், அதே மாதிரி பாருங்க, தலைகீழாக்குறேன்டா என்ன? தலைகீழாக்குறேன்டா என்னண்டா, இப்ப 5 கீழ் 1 இருக்குண்டா, தலைகீழாக்குறேன்டா என்ன? நம்ம இவரை இங்க போட்டு இவரை இங்க போடுற தலைகீழாக்கு, அதாவது 1 கீழ் 5. ரைட், தலைகீழாக்கு இப்படி பிரட்டு. ரைட், இப்ப அதே மாதிரி இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க கீழே என்ன நடக்குது? ஒரு ஒன்றொன்று பிரித்தலா இருக்கும். எல்லா தெரியா கணியத்திலையும் சரி, எந்த ஒரு இலக்கத்திலையும் சரி, ஒன்றொன்று பிரித்தலா இருக்கும். அதை நம்ம போடுற இல்லை, அது மறைஞ்சிருக்கும். சரி, இவரை தலைகீழாக்குறேன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா, தலைகீழாக்குறால் இவரை நம்ம ஒன்றை மேல போட்டு இவரை கீழே போடுறோம். ரைட், அதான் நடக்குது. மேல போட்டு இவரை கீழே போடுவோம். இவ்வாறு தலைகீழாக்கும் போது என்ன நடக்குமா அப்படின்னு சொன்னா, இந்த அடுக்கின்ற குறி மாறும். இங்க அடுக்கின்ற குறி என்ன? பிளஸ். எதுவுமே போடலைன்னா பிளஸ் ஒன்று மறைஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ரைட், இவர் அடுக்கின்ற குறி பிளஸ், அடிக்கின்ற குறிய மாத்திரல. ரைட், அடிக்கின்ற குறி மாறாது, அடுக்கின்ற குறி தான் மாறும். அந்த அடுக்கின் குறி மாறும்ங்கிறத நீங்க போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. அடுக்கின் குறியீடு தான் மாறும். சரி, இங்க பிளஸ் இருக்கிறவரை தலைகீழா மாத்தும் போது இவர குறியீடு மைனஸ் ஆக மாறும். அதுதான் இந்த நோட்ல சொல்றாங்க. சரியா? தலைகீழாக்கும் போது என்ன நடக்கும்? அடுக்கின் குறி மாறும். இந்த அடிக்கு குறிய மாத்தி விடுறதுல அடுக்கின்ற குறி மட்டும் மாறும். உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு உதாரணமா பாருங்க. 6 அடுக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. இப்ப இதை நீங்க தலைகீழா மாத்துறீங்கன்னு சொன்னா, உங்களை நான் தலைகீழா மாத்த சொல்றேன். அப்ப 1 கீழ் 6 எழுதுவீங்க. பிளஸ் 4 மைனஸ் 4 தலைகீழா மாத்தும் போது என்ன நடக்கும்? இவர் பிளஸ் குறியீடு இருக்காரு, இங்க வரும்போது மைனஸ் குறியீடா மாறும். ஆகவே அடுக்கின்ற குறி என்ன? மைனஸ் ஆக மாறும். இவர் -4. விளங்கிட்டா? இப்ப கிளியரா? இப்ப உதாரணமா அடுத்த உதாரணத்துல சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு 5 -2 இருக்காரு. ரைட், 5 -2 இருக்கார். இவரை நீங்க தலைகீழாக்க சொல்றேன்னா, தலைகீழாக்கினா என்ன போடுவீங்க? 1 கீழ் 5 2. இங்க மைனஸ் இருக்காரு அடுக்கு. அவரை நான் தலைகீழாக்கும் போது என்ன நடக்கும்? பிளஸ்ல வருவார். அந்த பிளஸ் நீங்க போட தேவையில்லை. இப்ப விளங்கிட்டா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கிளியர். அப்ப இந்த 2 கேள்வி தானே செய்யணும். இதை தலைகீழாய் காட்டுங்க. இதை தலைகீழாய் காட்டுங்க. இது 3. 8 -3. 11 -4. வெரி குட். விடைகள் அனுப்புறீங்க. அப்ப என்ன இவரை தலைகீழாக்கின என்ன வரும்? இவரை தலைகீழாக்குற 1 கீழ் 8 3 பிளஸ் வருமா மைனஸ் வருமானு பாருங்க. இங்க மைனஸ், அடுத்து மைனஸ் இருக்கு. ஆகவே குறி மாறும். என்ன? ரைட், ஆகவே பிளஸ் ஆக வரும். சரி, பிளஸ் போட தேவையில்லை. ரைட், அடுத்தது என்ன? இவரும் என்ன? 1 கீழ் 11 4. என்ன? இங்க மைனஸ் இருக்கார். அவரோட குறியீடு பிளஸ் ஆக மாறிடுவார். தலைகீழாக மாற்றும் போது அவரோட குறியீடு பிளஸ் ஆக மாறிவிடுவார். ரைட், சரியா? கிளியரா? ஏதாவது இதுவரைக்கும் படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுவரைக்கும் படிச்சதுல எனி டவுட்?
யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ்ல அனுப்புங்க, செட் பாக்ஸ்ல அனுப்புங்க. இதான் மிக முக்கியமான பாடம். ஓகே ரைட், வெரி குட், கிளியர். சரி, அப்ப அடுத்த நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கின் பெருமானம் 1 ஆகும். எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கின் பெருமானம் 1. 1 முதல் நம்பர். எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கின் பெருமானம் 1 ஆகும். சரியா? எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கின் பெருமானம் 1 ஆகும். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கின்ற நோட்ல ஏங்கிற ஒரு அடி எடுத்தோம்னு சொன்னா அதுல பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து விட வந்து 1. இந்த ஏ வந்து பூஜ்ஜியமா இருக்க இயலாது. ஏ வந்து பூஜ்ஜியமா இருக்க இயலாது. ஏ வந்து not equal to 0. ஏ வந்து பூஜ்ஜியம் இல்ல. ஏ வந்து பூஜ்ஜியம் இல்லாம வேற எந்த இலக்கமாக இருந்தாலும், பூஜ்ஜியத்தை தவிர வேற எந்த இலக்கமாக இருந்தாலும் அவர பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து விடை 1. இப்ப உதாரணமாக பாருங்க, இப்ப நான் ஒரு 100 போடுறேனே, 100 பூஜ்ஜியமாம் அடுக்கு என்று வரும்போது இதுல விடை என்னன்னு சொன்னா 1 தான். ரைட்? அதே மாதிரி இது முதலாவது உதாரணம். இது ரெண்டாவது, ஒரு 40 பூஜ்ஜியமாம் அடுக்கு என்று வந்தா அவரை விட வந்து 1 தான். எந்த ஒரு அடியும், எந்த அடியை நீங்க எடுத்துக்கொண்டாலும், இந்த ஏக்கு வந்து எந்த ஒரு நம்பரை நீங்க போட்டாலும் அந்த நம்பர் என்ற பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து உதாரணமா 8 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1, 7 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1. எந்த ஒரு அடியை நீங்க எடுத்தாலும் அந்த அடியில பூஜ்ஜியமாம் அடுக்கு வந்து 1ஆக இருக்கும். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓலெவல் எக்ஸாம்ல சுருக்க கேள்வி வரும். அந்த கேள்விகள்ல உங்களுக்கு இதெல்லாம் உதவும். சரியா? கிளியரா? இவ்வளவுதான் இந்த சுட்டிகள் இருக்கிற தேற்றம் என்று வச்சுக் கொள்ளலாம். மந்திரங்கள், கோட்பாடுகள், இல்லைன்னா தத்துவங்கள். ரைட்? இவ்வளவுதான் இருக்கு சுட்டிகள்ல. இவ்வளவு கிளியரா தெரிஞ்சா சரி. இவ்வளவு கிளியரா விளங்கினா நம்ம பயிற்சிகள் செய்வோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க, பயிற்சிகள் செய்வோம். பயிற்சிகள் செய்வோம். ஓகே ரைட், வெரி குட். அப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இனி கொமனான பயிற்சிகள் நிறைய செய்வோம். ரைட்? எல்லாத்தையும் கலந்து செய்வோம். முதல்ல பார்த்தோம் பெருக்கமா மட்டும் இருக்கும்போது பார்த்தோம், பிரித்தலகம் மட்டும் இருக்கும்போது பார்த்தோம். அப்ப இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்க்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்க்கும். சரி, அப்ப முதலாவது மூன்றின் 2 தர 3 ரைட், விடை சொல்லுங்க. இரண்டாவது ரைட், விடையை சொல்லுங்க. ரைட், மூன்றாவது
உங்களுக்கு கேள்வி இதுல எவ்வாறு வரும்னா பெருமானம் காண்க அந்த மாதிரி வரும். சரி, ரைட். அப்ப இப்படியெல்லாம் அனுப்புறீங்க எல்லாரும். சரி, இதுக்கு பாருங்க என்ன நடந்திருக்கு. அடிகள் சமனா இருக்கு, ரைட். பெருக்கப்படுது, அடிகள் சமனா இருக்கு, பெருக்கப்படுது. பெருக்கப்பட்ட நம்ம அடுக்குகளை என்ன செய்யணும், கூட்டணும். ரைட், 3 2 5. ரைட், இதை பாருங்க அடுக்கின் அடுக்கா இருக்கு. ஆகவே என்ன செய்யணும், நம்ம அந்த அடுக்கை மட்டும் பெருக்கி விடணும். இந்த அடுக்கை மட்டும் பெருக்கி விடணும். 4 தர 2 8. ரைட், இதை பாருங்க மூன்றாவதுக்கு யாராவது விடை செய்தால், மூன்றாவதுக்கு யாராவது விடை செஞ்சால் அனுப்புங்க. அப்போ ரைட், வெரி குட் தேயராஜ், அனுப்பிங்க விட. ரைட், வெரி குட், அனுப்புறீங்க. நஸ்மின், ஷைஃபா, ரைட், வெரி குட். அப்ப என்ன இதுல பெருமானத்தை கடைசியில சொல்லுங்க பாப்போம், என்ன விடண்டு. அந்த 2 3ஆம் அடுக்குக்கு என்ன விட, கடைசியா பெருமானத்தை சொல்லுங்க பாப்போம். 1 கீழ் 1 கீழ் என்ன விட, ரைட், வெரி குட் ஷைஃபா, 1 கீழ் 8. ரைட், பாருங்க இவரை நான் என்ன செய்யறேன், தலைகீழாக்குறேன். தலைகீழாக்கினா 1 கீழ் 2 3 வருவார். இங்க மைனஸ்ல இருக்கார். ஆகவே தலைகீழாக்கும் போது அவர் அடுக்கிட குறி மாறும். அடுக்கிட்ட குறி மாறுமா, அடியிட்ட குறிய மாத்தி போடுறல, அடுக்கின் குறி மாறும். அதை நீங்க நல்லா போல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும், இல்லைன்னா பாக்ஸ் பண்ணி அடுக்கிட்ட குறி மாறும். ரைட், இங்க பாருங்க 1 கீழ் 2 3. அப்ப 2 3ஆம் அடுக்குன்னா என்ன, 2 தர 2 தர 2, 2 தர 2 தர 2 என்ன விட 1 கீழ் 8. நீங்க இப்படி போட்டாலே போதும். ரைட், இப்படி போட்டாலும் ஓகே. சரி, அடுத்த கேள்வி. சரி, செஞ்ச பிள்ளையும் விடைய அனுப்பலாம், செஞ்ச பிள்ளையும் விடைய அனுப்பலாம். வெரி குட், விடைகள் அனுப்புறீங்க. சரி, எப்படி வரும், ரைட், வெரி குட், விடைகள் அனுப்புறீங்க. ரைட், எப்படி வரும், ஏதாவது ஒன்றை முதல்ல செய்வோம். பெருக்கல இல்லைன்னா பிரித்தல, ஏதாவது ஒன்றை முதல்ல செய்வோம். நான் பெருக்கல முதல்ல செய்யறேன். சரி, இவங்க 2 பேரையும் நான் முதல்ல செய்யறேன். சரியா, ரைட். அப்ப பாருங்க சமன், இவங்களை முதல்ல செய்யறேன். இவங்க 2 பேரையும் பாக்குறேன். அடிகள் சமனா இருக்கு, அடிகள் சமனா இருக்கு, பெருக்கப்படுது, பெருக்கப்படுது. அடுக்குகள் என்ன நடக்கும், கூட்டப்படும். 3 2 5. கீழே 4 பிரிபடுது. அந்த 4க்கு எதுவுமே போடல, அடுக்கு ஒன்றும் போடல. அதுல அர்த்தம் என்ன, 4ஆம் அடுக்கு இருக்காது. சரி, இப்ப பாருங்க அடுக்குகள் சமனா இருக்கு, பிரிக்கப்படுது. பிரிக்கப்படும் போது என்ன நடக்கும், அடுக்குகள் கழிப்படும். 5ல 1 போனா 4. அப்ப 4 4ஆம் அடுக்குண்டா என்ன அர்த்தம், 4 தர 4 தர 4 தர 4 என்ன விட, 4 16 16 64 64 தர 4 256 இல்லையா.
கடைசி விடையை சொல்லணுமா? கடைசி விடை சுருக்கி கடைசி விடையை சொல்லணும். இந்த விடையை சொல்லணுமா? சரி, இதுக்கு இந்த இதே மாதிரி இதை செய்யுங்க. இதுல சுருக்கி இதுல பெருமானத்தை சொல்லுங்க. விடை கடைசி விடை இந்த மாதிரி கடைசி விடையை சொல்லுங்க. ரைட், வெரி குட் ரிஸ்வி, ரசீன், ஷைஃபா. ரைட், வெரி குட். விடைகள் அனுப்பிடுங்க. ரைட், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறீங்க. ரைட், வெரி குட். அப்படிதான் இருக்கணுமா? சரி, என்ன நடந்திருக்கு? நான் ஏதாவது ஒண்ணு முதல்ல செய்யறேன், பெருக்கலை முதல்ல செய்யறேன், எனக்கு ஈஸியா இருக்கும். ரைட், 3 அடிகள் சமனா இருக்கு, பெருக்கப்படுது. பெருக்கப்படும் போது என்ன நடக்கும்? அடுக்குகள் கூட்டப்படும். 4 2 6, கீழே 3 6. இப்ப பாருங்க, அடிகள் சமனா இருக்கு, அடிகள் சமனா இருக்கு. அடுக்குகள் என்ன நடக்குது? பிரிக்கப்படுது. சாரி, இது என்ன நடக்குது? பிரிக்கப்படுது. பிரிக்கப்படும் போது அடுக்குகள் என்ன நடக்கும்? கழிக்கப்படும். 6ல 6 போனா 0, 0. எந்த ஒரு அடியின் பூஜ்ஜியமா மடக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1ன்னு சொல்லியிருக்கு. அது நோட்ல இருக்கு, பாத்துக்கொள்ளுங்க. ரைட், 6வது என்ன விட? 6வது அனுப்பியிருக்கீங்களா? ரைட், வெரி குட். விடைய அனுப்பியிருக்கீங்க. கடைசி விடை சொல்லணும், சுருக்கி கடைசி விடை சொல்லணும். கடைசி பெருமானத்தை சொல்லணும். என்ன பெருமானம், என்ன பெருமானத்துல விட வருதுன்னு கடைசி பெருமானத்தை சொல்லணும். என்ன நடந்திருக்கு இங்க பாருங்க? இவரு அடுக்கின் அடுக்காக இருக்கு. அடுக்கின் அடுக்காக இருக்கும் போது நம்ம இவ்வாறு வச்சு செய்ய முடியாது. ரைட், அப்ப முதல்ல அவரை நம்ம இல்லாமாக்கணும். ரைட், அவரை நான் இல்லாமாக்கிறேன். பாருங்க, 3 அடுக்கின் அடுக்கு. அவ என்ன செய்யணும்? அந்த 2 அடுக்கை பெருக்கணும். இப்ப 3 2. இப்ப பாருங்க, இப்ப நம்மளோட வளமையான ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு. ரைட், என்ன நடக்குது? அடிகள் சமன் பிரிக்கப்படுது. இந்த அடையாளம் போட்டா பிரித்த அடையாளம் தானே? பிரிக்கப்படுது. பிரிக்கப்பட்டா என்ன நடக்கும்? கழிக்கப்படும். ரைட், 4ல 2 போனா 2. அவையும் 3 இந்த 2ஆம் அடுக்கு என்ன? 3 தர 3, 3 தர 3 9. ரைட், அதுக்கு என்ன விட? அதுக்கு என்ன விட? ரைட், 27ன்னு சொல்றீங்க. சரி, பாப்போம். சரி, 27ன்னு சொல்றீங்க என்ன? சரி, பாப்போம். ரைட், அது செஞ்ச பிள்ளைகள் இதை செய்யலாம். ரைட், முதலாவது நான் என்ன செய்யணும்? இங்க வலுவின் வலுவாக இவர் அடுக்கின் அடுக்காக இருக்கார். அவரை முதல்ல இல்லாமக்கி நம்மளோட ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம்.
ரைட். ஆகவே வலுவின் வலுவா என்ன நடக்கும்? அந்த ரெண்டு வலுவையும் என்ன நடக்கும்? பெருக்கணும். 3 தர 2 6 தர 3 4 ரைட். கீழே 3 7 ரைட். இப்ப என்ன செய்யணும்? பெருக்கல் அடி பிரித்தல் ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கலை செய்யறேன், எனக்கு ஈஸியா இருக்கும். ரைட். அடிகள் சமன் பெருக்கப்படுது, அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டப்படும். கீழே 3 7 இப்ப பிரிப்படுது பாருங்க. ரைட். அடிகள் சமன் பிரிக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். 10ல 7ன்னா 3. ரைட். 3 3 என்ன அர்த்தம்? 3 தர 3 தர 3 என்ன விட ஒரு விலங்கு தானே 27. வெரி குட். ரைட். எல்லாரும் சரியா சொல்லுவீங்க. ரைட். அடுத்ததுக்கு விடை அனுப்பலாம். அடுத்ததுக்கு விடை அனுப்புங்க. சரி, என்ன விட அனுப்பியிருக்கீங்க பாப்போம். ஓகே, 4 அனுப்பியிருக்கீங்க, 2 அனுப்பியிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க, அடிகள் சமன் பெருக்கலாக இருக்கு. ரைட். அடிகள் சமன் பெருக்கலா இருக்கு. நான் பெருக்கலை முதல்ல செய்யறேன். ரைட். பெருக்கலா இருக்கு. பெருக்கப்படும் போது என்ன நடக்கும்? நம்ம அடுக்குகளை கூட்டணும். -3 +5. பாருங்க, நிறையன்கள் எங்க வருது. ரைட். இந்த இடத்துல உங்களுக்கு நிறையன்கள் தெரியாட்டி என்ன நடக்கும்? நிறையன்கள் தெரியாட்டி இங்கால ஃபெயில், நீங்க செய்ய முடியாது. அதுக்கு பிறகு நீங்க செய்ய முடியாது. ரைட். அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நிறையன்கள் எல்லாம் ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம் முதலாவது பாடமா. ரைட். அப்ப இதுல உங்களுக்கு நிறையன்கள்ல எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, பாருங்க. சரி, நிறையன்கள்ல எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. -3 +5 என்ன நடக்கும்? -3 +5 2 வெவ்வேறு குறிகள். அப்ப என்ன செய்யணும்? வெவ்வேறு குறிகள் இருந்தா கழிச்சு விடணும். 5ல 3 போனா 2. பிளஸ் வருமா மைனஸ் வருமா? பிளஸ் வரும். ஏன்? 5 பெரியாளுக்கு என்ன குறி இருக்கோ அந்த குறியீடை தான் நம்ம போடணும். அவங்க பிளஸ் வரும். பிளஸ் வந்தா போட தேவையில்லை. சரி, மைனஸ் வந்தா கட்டாயம் போடணும். இப்ப 2 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 தெரியும் நமக்கு. எந்த ஒரு அடியினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கு என்ன? 1. ரைட். இப்போ 2 வர்க்கம் என்ன? அதாவது 2 தர 2 என்ன? கீழே 1 போட தேவையில்லை. 1 வந்தா போட தேவை. 2 தர 2 4. வெரி குட். விட சரியா சொல்லிருக்கீங்க. யாரு யாரு சரியா சொன்ன விட? ரிஸ்வி. ரைட். ரிஸ்வி. ரைட். வெரி குட். ரைட். இதை செஞ்சீங்கன்னா அடுத்தது செய்யுங்க பாப்போம். அடுத்தது செய்யுங்க பாப்போம். ரைட். இந்த கேள்வியோட முடிப்போம் கிளாஸ. விடை அனுப்புங்க. கடைசி விடை அனுப்புங்க. விடைகள் அனுப்புங்க. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? டவுட் இருந்தா கேட்கலாம். போர்ட் கிளியர் இல்லையா? இப்ப கிளியரா? இப்ப கிளியரா? போர்ட் கிளியர்லன்னு சொல்லிருக்கீங்க.
ஓகே. விடை என்ன? விடை யாரு அனுப்பல போல விளங்குது. ரைட், வெரி குட். விடை அனுப்புறீங்க. 64 அனுப்பியிருக்கீங்க, 44 அனுப்பியிருக்கீங்க. சரி, பாப்போம். ரைட், எது சரின்னு பாப்போம். ரைட், பாருங்க. முதலாவது வலிவின் வலுவா இருக்கிற ஆளை நான் முதல்ல இல்லாமாக்குறேன். சரி, இவர் எனக்கு இருந்தா கரெக்ட். சரி, அவரை முதல்ல இல்லாமாக்குறேன். 4 இவர் 2 பெருக்கணும். 2 தர 2 4. பிளஸ் 4 மைனஸ் 4? மைனஸ் 4. ஏன் மைனஸ் 4? நம்ம நிறைய எண்கள்ல ஏன் மைனஸ் 4 நிறைய எண்கள்ல படிச்சிருக்கோம். சரி, அதனால திரும்ப சொல்ல மாட்டேன். ரைட், இங்க 4 தர 4 0. எந்த ஒரு அடியினதும் 0 மடக்கு உண்டுதான். ரைட், இங்க பாக்குறேன் என்ன நடக்குது. ஒன்றால பெருக்கி வர்றேன். 4 தர 1 4. அப்ப யாரு மிஞ்ச போறார்? இவங்க 2 பேரும் மிஞ்ச போறாங்க. ரைட், இப்ப எனக்கு வளமையான ஃபார்மட் எந்த ஃபார்மட்ல வந்துருக்கு. இங்க ஓராம் அடுக்கு கொண்டு இருக்கு. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அடிகள் சமன் பெருக்கப்படுகிறது. அடிகள் சமன் பெருக்கப்படுகிறது. அவை அடுக்குகள் என்ன நடக்கும்? கூட்டணும். இங்க பாருங்க 4 ஒவ்வொரு குறிகள். ஒவ்வொரு குறிகள் என்றா கழிக்கணும். 4ல 1 போனா 3. சரி, பிளஸ் வருமா மைனஸ் வருமா? மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வரும் நம்ம நிறைய எண்கள்ல படிச்சிருக்கோம். ரைட், இங்க பாருங்க. இவரை தலைகீழ மாத்தி எழுதினா தான் இவரு பிளஸ் பெருமானத்துல வருவார். என்ன? ரைட், ஆகவே அடுத்த பிளஸ் ஆக்குறதுக்காக நான் இவரை தலைகீழ எழுதுறேன். 3. சரி, என்ன நடக்கும்? 1 கீழ் 4 தர 4 தர 4 சமன் 1 கீழ் 64. 1 கீழ் 64 விடை எடுத்தால் யார்? கிளியரா இது? எல்லாரும் 64 அனுப்பியிருக்கீங்க. 1 கீழ் 64. எல்லாருக்கும் இங்க பிளஸ் 3 போட்டிருப்பீங்க. பிளஸ் 3 வருமா? இங்க வராது. கிளியரா? இங்க நிறைய எண்கள்ல நீங்க மிஸ்டேக் விடக்கூடாது. நிறைய எண்கள்ல மிஸ்டேக் விட்டீங்கன்னா விட பிழைக்கும். அதுக்காக தான் நிறைய எண்கள் உங்களுக்கு ஏற்கனவே படிச்சு தந்திருக்கு. சரி, கிளியரா? இது வரைக்கும் படிச்சா அவ்வளவு கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.